ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி ஷாலு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண மாட்டுது. ஸோ அதுக்கு முன்னால் ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலான்னு. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நார்மலாக எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான், நார்மல் ஃப்ரிட்ஜு தான். அண்ட் அது உள்ள திங்ஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயும் நம்ம வீட்டிலலாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ரொம்ப சரி, நீங்கள் வந்து பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை பார்த்துடலாம். நான் வெளியே வந்து காமிச்சிடுறேன் ஒரு வாட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜு, சின்ன ஃப்ரிட்ஜு தான். டோர் பார்த்தீங்கன்னா இது வந்து டோர் வந்து இந்த மாதிரி டிசைனில் வரல. இது ஆக்சுவலி இது மீஷோவில் வந்து ஸ்டிக்கர் புக் பண்ணோம். ஃப்ரிட்ஜ் இது ஸ்டிக்கர், இது அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்ட வச்சுருக்கோம். க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால நான் ஆர்டர் பண்ணி இது வாங்கி ஒட்ட வச்சிட்டேன். இது வந்து நீட்டாக ஒட்ட வைக்கணும். எனக்கு ஒட்ட வைக்க தெரில, இது நானே எல்லாம் பண்ணி இங்கே பாருங்கள் கச்சா முச்சான்னு ஒட்ட வச்சுருக்கேன். நீட்டாக ஒட்ட வச்சா அழகாக தெரியும். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து உள்ளே பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து லைட் எரியாது, லைட் ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அப்படியே தான் ஃப்ரிட்ஜ் டூர் பண்ண போகிறேன். இது ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜ். இது தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்றுமே இருக்காது எங்கள் ஃப்ரிட்ஜில். நார்மலாக கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். அதனால தான் நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணுறேன். ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு. ரொம்ப கலீஜாக இருக்குது. எங்கள் மம்மி என்னென்ன வச்சுருக்காங்கன்னு இப்போ பார்க்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாம் அந்த பாக்ஸ் அழகழகாக பாக்ஸ் வாங்கி அதில் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சு எல்லாம் நீட்டாக வைக்கணும்னு ரொம்ப ஆசை. என்னன்னா அந்த சோம்பேறித்தனத்தினால என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி நீட்டாக வச்சோன்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த வெஜிடபிள் ஷாப்லேருந்து எல்லாம் ஒரே டைம் வாங்கின்னு வந்துட்டாங்கன்னா அந்த டைம் மட்டும் நாங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். ஏன்னா அவ்வளோ வேஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. நாங்கள் அப்பப்போ இல்லைன்னா அப்பப்போ வாங்குற மாதிரி தான். நாங்கள் ஒரே வாட்டி வாங்கி ஃபில் பண்ணி வைக்க மாட்டோம். எப்பயோ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டோம், ஒன்றுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக எங்கள் ஃப்ரிட்ஜில் எங்கே பாருங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்கிறது, எங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் ஃபுட்டெல்லாம் வச்சு திருப்பி எடுத்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் எங்கள் மம்மியை வைக்கவே விட மாட்டேன். அது இதுன்னுட்டு வச்சா கூட நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோன்னா அது ஒரு 4-5 டேஸ் அது உள்ளே இருக்கும். திருப்பி அதை எடுத்து அப்படியே விசிற வச்சுருவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைங்களா, இந்த ஆரஞ்ச் ஜூஸ் மிக்ஸு, அந்த சிரப் மாதிரி வர பாருங்க, ஆரஞ்ச் ஜூஸ் சிரப். இதை வந்து கெஸ்டெல்லாம் யாருன்னா வந்தால் பண்ணி கொடுக்கலான்ட்டு வாங்கி வச்சோம். இது ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ கொஞ்சம் ஃபேண்டா மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இது நாங்களே பண்ணி எல்லாம் காலி பண்ணிட்டோம். கொஞ்சோண்டு தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது ஒரு பாட்டில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் தேங்காய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க எங்கள் மம்மி. அந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா காமிக்கணுமா, புதினா வச்சுக்கிறாங்க. அது நான் பார்க்கவே இல்லை. என் மம்மி அன்றைக்கி சொன்னாங்க எடுத்து போடுன்னு, அதை கவனிக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் வச்சுருந்தோம். ஃப்ரிட்ஜில் என்னத்துக்கு நம்ம வைக்கிறோன்னா கெடக்கூடாதுன்னு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுலேயே கெடுதுன்னா அது வந்து ஃப்ரிட்ஜ் மிஸ்டேக் இல்லை, நம்ம மிஸ்டேக்கு. சரிங்களா. அது வச்சு இவ்வளோ நாள் தான் யூஸ் பண்ணோன்னு இருக்கோம். நம்ம அதை அப்படியே பர்மனெண்ட்டாக அப்படியே வச்சிடறோமா, அப்போ என்ன ஆகுது, ஃப்ரிட்ஜுக்கு தாங்க முடியாது, எல்லாம் கெட்டு போயிடுது. இப்போ நம்ம புதினாலாம் கெட்டு போச்சு. இது வெள்ளரிக்காய் ஒன்று வச்சுக்கிறாங்க. ஒரு குக்கும்பர் இருக்குது, இது வாஷ் பண்ணி வைக்கல, நல்லா இருக்குது. ஸோ தேங்காய், இது பார்த்தா ஜீரா ஜூஸ். இது எங்கள் ஹஸ்பண்ட் குடிக்குவார். சாப்பிட்டோன்னே இது ரெகுலராக எடுக்க மாட்டாங்க, ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ட அன்றைக்கி மட்டும் இது குடிக்குவார். அப்புறம் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ தக்காளி விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா. ஸோ எங்கள் மம்மி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நான் வந்து கொழும்பு ரேராக தான் நான் செய்வேன். மம்மி தான் செய்வாங்க வீட்டில். மத்தியானம் வந்து சாப்பாடெல்லாம் தக்காளி எல்லாம் போட்டால் நான் நிறையா கொஞ்சம் யூஸ் பண்ணிடுவேன். எங்கள் மம்மி பாவம் பண்ணுங்க, தக்காளி விலை ஜாஸ்தின்னு ஒரு தக்காளியை போட்டு சேஃபாக ஃப்ரிட்ஜுள்ள வச்சுட்டுருக்காங்க. தக்காளி ஃபஸ்ட்டெல்லாம் கவரில் இவ்வளோ வாங்கின்னு வருவாங்க. இப்போ ரேட்டு ஜாஸ்தி இருந்தாலும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா
எங்கள் மம்மி முட்டை மாதிரி 4 தக்காளி வாங்கின்னு வந்து வைக்கிறாங்க. 1/4 kg வாங்கின்னு வந்துருந்தாங்க. அது ஒன்று ஒன்றா போட்டு யூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு தக்காளி மிச்சம் இருந்து நாங்கள் இப்படி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கவே மாட்டோம். தக்காளி அங்கே காய் கூடல தான் போட்டு வச்சுருவோம். ஏன்னா நாங்கள் ரெகுலராக செய்கிறதுனால. இன்னொன்று தக்காளி வந்து நிறையா வாங்கி வச்சுக்க மாட்டோம். 1 kg 2 kg அப்படி வாங்கி வைக்குவோம். இது அவ்வளோ சேஃபாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்கன்னா தக்காளி விலை ஜாஸ்தி. சரிங்களா? இப்போ காய் கூடல வச்சா அழுவி போயிடும். ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த ரேட்டு ஜாஸ்தி ஆகுது பாருங்கள். அன்றைக்கி மட்டும் தான் நம்மளுக்கு புத்தி வரும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், சேஃபாக வைக்கணும்னு. ரேட் கம்மியாக இருக்கிற அன்றைக்கி இஷ்டத்துக்கும் வாங்கி கொட்டி அப்படியே வச்சுருவோம். இது நான் பார்த்தீங்கன்னா கேபேஜ் இது நான் பண்ண வேலை. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிற கேபேஜை இப்படி எலி கொரண்ட மாதிரி கொரண்டி வச்சுக்கிறேன். இது அன்றைக்கி பொரியல் செய்யலான்ட்டு அப்படியே இப்படி இந்த கத்தியில் இப்படி பண்ணி அப்படியே போட்டு என் மம்மி அது டப்பாவில் போட்டு கட் பண்ணி வையினாங்கோ. நான் பண்ணல, தூக்கி அப்படியே இதில் வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே வாங்கின கேபேஜ் நல்லா இருக்குதுன்னு தான் அப்படியே வச்சுக்கிறேன். மேலே இருக்கிறது மட்டும் கட் பண்ணிட்டு போடலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா இருக்குது. இது வந்து பொரியல் செஞ்சிடலாம், வேஸ்ட் பண்ணாத. பூசணிக்காய் பொரியல் செஞ்சுக்கிறாங்க எங்கள் மம்மி. இப்போது முந்தானேத்து செஞ்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு பெண்டிங்கில் இருந்துக்குது. இவ்வளோண்டு பூசணிக்காய் அது எடுத்து ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சுக்கிறாங்க. இது எதில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோண்டு பூசணிக்காய் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பொட்டேட்டோ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நினைக்கிறேன். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். பொட்டேட்டோ வாங்கினா கூட காய் கூடல தான் வச்சுருவோம். இது ஏதோ ஒரு பொட்டேட்டோ போய் ஃப்ரிட்ஜில் மாட்டிருக்குது. எப்படியோ என் மம்மி வச்சுருக்காங்க தெரியாது. இது பார்த்தீங்கன்னா சரி, எங்கள் பாப்பா சண்டே எங்கள் அக்காவை பார்த்துன்னு வரத்து போயிட்டு வந்தாங்க. அண்டு அங்கே பார்த்துட்டு இது க்யூட்டாக இருக்குதுன்னு அது புக்கிலலாம் பார்க்குது இல்லைங்களா, ஸ்கூல் புக்கிலலாம் செரி அது இதெல்லாம் படிக்குது. அதனால அந்த அம்மாவுக்கு செரியை பார்த்தோன்னே ஆசை வந்துட்டுக்குது. அம்மா செரி வாங்கி கொடுன்னு எங்கள் மம்மியை உயிர் எடுத்து வாங்க வச்சு எங்கள் பாருங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுக்குது. ஏன்னா பிடிக்கல, சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, டேஸ்ட் பார்த்துச்சு பிடிக்கல. பாருங்க நானும் இன்னும் டேஸ்ட் பார்க்கல. இது வந்து டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணலான்னுக்கிறேன். ஆக்சுவலி செரினா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு டைம் நான் சின்னதாக இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த புக்கிலலாம் ஸ்ட்ராபெரி அது இதெல்லாம் பார்க்குவேன். எனக்கு வந்து அப்போ அந்த ஃப்ரூட் அந்த ஸ்ட்ராபெரின்னு அந்த பேர் கேட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப க்யூட்டாக இருக்குங்களா, ரெட்டு கலராக அழகாக இருக்கும். எனக்கு அது ஸ்ட்ராபெரி சாப்பிட்ணும் அப்போல்லாம் எங்கள் மம்மிக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் எங்கன்னா வெளியெல்லாம் போனால் அப்போ ஸ்ட்ராபெரி கடையில் விற்குவாங்க. அப்போ எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி பார்த்தா ஆசையாகுமா, இது வாங்கி கொடு ஒரு 1 இயராக நான் என் மம்மிகிட்ட கேட்பேன். கடைக்கு போகும் அதெல்லாம் தேப்பேன்னா பார்த்தோன்னே கேட்பேன். அப்போ என் மம்மிகிட்ட காசு இருக்காது, வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கு அது ஒரு ஏமாவே வச்சுட்டு இருந்த ஒரு நாள் அந்த ஸ்ட்ராபெரி நான் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதே மாதிரி தான் கடைக்கு போயிட்டு ஸ்ட்ராபெரி கடை பார்த்துட்டு அங்கேயே நின்று ஒரே அழுவேன் நான். எனக்கு ஸ்ட்ராபெரி வேணாம்மா எனக்கு நீ வாங்கி கொடு அப்படின்ட்டு என் மம்மியை ரொம்ப தொந்தரவு பண்ணி அந்த ஸ்ட்ராபெரியை வாங்கி கொடுக்க வச்சேன். வீட்டுக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக நான் அந்த வீட்டுக்கு அந்த ஸ்ட்ராபெரி எடுத்துனா பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னா ரெட்டாக. நான் ஆக்சுவலி ஸ்ட்ராபெரி டேஸ்ட் எப்படி இருக்கும் நான் நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு அந்த ஒரு ஸ்மெல்லு அந்த மாதிரி ஒரு அது சாப்பிடும் போது அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அந்த ஒரு ஸ்வீட்டு. வாங்கினோடனே நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், இல்லை அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அந்த ஃப்ளேவர் எனக்கு கிடைக்கல. அண்ட் சாக்லேட்டெல்லாம் நம்ம ஸ்ட்ராபெரி இதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த சாக்லேட்டெல்லாம் சாப்பிடும்போது ஜெல்லி மாதிரியெல்லாம் வரும் பாருங்க, அதெல்லாம் சாப்பிடும் போது எனக்கு ஸ்ட்ராபெரி சாப்பிட்ணும், அந்த ஸ்ட்ராபெரி அப்படி தான் இருக்கும் ஒரிஜினலாக அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப தொந்தரவு பண்ணி வாங்கினேன். அண்ட் வாயில் வச்சு பார்த்தா இந்த அங்காடி தெரு பிக்சரில் பழம் புளிக்கின்றாங்க. அதே இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த ஸ்ட்ராபெரியில். அதே மாதிரி தான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பார்த்தா எனக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரில அந்த ஸ்ட்ராபெரி. ஒரு சமயம் நான் வாங்கின ஸ்ட்ராபெரி அப்படி இருந்துச்சு என்னான்னு தெரில. அண்ட் அதுலேயும் ஒன்று கொஞ்சம் பழமாக நல்லா இருப்பா, கொஞ்சம் ஸ்வீட் இருந்துச்சு அவ்வளோதான். அண்ட் புளிப்பு நான் எதிர்பார்த்து வாங்கினது வேறு மாதிரி, பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ இதாக இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எங்கள் பாப்பா பண்ணிக்குதுவே இல்லை. செரியை பார்த்துட்டு எப்படியோ இப்போ டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால் வாங்கின்னு வந்துக்குது.
ஃபஸ்ட்டு அந்த அம்மாவும் சாப்பிட்டுட்டு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குது. நானும் அப்படி தான் பண்ணேன். ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு அது கெட்டு எல்லாம் கீழே போட்டாங்க. சின்ன வயசில் பண்ணேன் அந்த வேலை நான். இப்போ இது பந்து காராமணி பூச்சி வரக்கூடாதுன்னு அது உள்ளே வச்சுக்கோங்க. கர்டு நேற்று வாங்கின கர்டு இது. லெமனுக்குது ஒரு ½ லெமன் கட் பண்ணி வச்ச லெமனு. எல்லா வீட்லையும் அப்படி தாங்க பண்ணுறோம். கட் பண்ணி அப்படியே இங்கே போட்டு வச்சுருவோம். அண்டு தேங்காய் பார்த்திங்கன்னா உள்ள தேங்காய் பெண்டிங்கில் இருக்குது. அது தூக்கி இங்கே வச்சுக்கிறாங்க எங்கள் மம்மி. நெக்ஸ்ட்டு இது கொக்கோ பவுட்ரு. அன்றைக்கி கேக் பண்ணி கொடுக்குறேன்னு வாங்கின்னு வர சொன்னேன் நான். ஆனால் வாங்கின்னு வந்து இதில் கேக்கே பண்ணல. இதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ தான் வாங்கினேன், லாஸ்ட் வீக் வாங்கினேன் நான். இதில் ஒரு வாட்டி கேக் பண்ணோம். இன்னும் டப்பாவில் வச்சுக்கிறாங்க. ரசத்துக்கு அந்த இது அரைச்சி கொஞ்சம் மீந்துட்டுக்குது. இது உள்ளே வச்சுட்டுருக்குறாங்க என் மம்மி. இந்த சீரக பூண்டெல்லாம் அரைக்கிறோம் இல்லைங்களா, அது அரைச்சி இது உள்ளே வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் இன்னொரு தேங்காய் மீற தேங்காயெல்லாம் இப்படி போட்டு வச்சிருது. அப்புறம் இது வந்து கொப்பரையாக மாறும் பாருங்கள். இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக கொப்பரை தேங்காய் வந்து கொப்பரையாக மாறின்னு வருது. அப்புறம் இது ஃபுல்லு கொப்பரானோடனே எடுத்து குப்பையில் போட்டுருவோம் நாங்கள். இது ரவை கெட்டு போகக்கூடாதுன்னு ரவை வச்சுக்கிறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா பூ, சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தாங்க. பூ காராமணி தான். ஓகே, இன்னொரு லெமன் மாட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக வாங்கிட்டு வந்து வச்சோம். இப்போ இது கலரே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரௌன் கலர் வந்து இப்போ கொஞ்சம் கட்டியாக்குதுங்களா. இப்போது இது வந்து கொலன்னு ஆகிற வரைக்கும் அப்படியே வைக்குவோம். அது தொட்டு அப்படியே கை உள்ளே போக தெரியுங்களா விரல், அப்போ தான் நாங்கள் தூக்கி போடுவோம். அது வரைக்கும் அது ஃப்ரிட்ஜுள்ளே தான் இருக்கும். இது வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லை, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப கலீஜாக்கு மீன்ஸ் அந்த கருவேப்பிலை அது இதெல்லாம் ஒரு டைம் அப்படியே வச்சுருவோமா, அதெல்லாம் கொட்டி இதாக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் அத்தை சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் வந்து இப்படி போட்டு வைக்க மாட்டோம். பாக்ஸ்லலாம் இப்படி போட்டு வைக்கவே மாட்டோம். நாங்கள் வேணுன்றது அப்பப்போ வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவோம். என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரே டைம் எல்லாம் காலையினால நிறைய வாங்கி வந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்க பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் பேனால இதெல்லாம் போடவே கூடாது. இதெல்லாம் காலி இடையினா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பாக்ஸ் எதுவும் இல்லைன்னு இதில் போட்டு வச்சுக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டு வச்சுக்கிறாங்க. இஞ்சி வேணும் வந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே வெளியே. இது வந்து எங்கள் டேடிக்கு ஃப்ரூட்டு மஸ்க் மில்லன்னு கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ கொடுக்கணும். இது என்னன்னு தெரில, பிரியாணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா, சொன்னல மஸ்க் மிலன் தான். அது கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த டைமு. ஸோ அதனால வெளியே வச்சா வேஸ்ட் ஆகிடும். இதுலேயே நான் ஃப்ரூட் தான் வச்சுக்கோங்க. பப்பாயா இது மம்மி வாங்கிட்டு வந்தால் குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் நானே சொல்லுவேன் மம்மிக்கிட்டே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி கொடுக்காதுன்னுட்டு. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில. இந்த மாவை தவிர வேறு எதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னாலே மீன்ஸ் இந்த வெஜிடேபிள் அப்புறமா இந்த மாவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பாரு. இந்த நான்வெஜ்ஜு இது கொஞ்சம் மீந்துச்சு, அதனால டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதோ ஒரு 3 டேஸில் காலி ஆகிடும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் தகுது. இது என்ன காய்னா பாட்டில் கார்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது சாம்பார் பண்ணுறதுக்கு அதுவும் வாங்கின்னு வந்து சரி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கட் பண்ணி இதில் போட்டு வச்சுட்டுருக்குறாங்க. இது என்னென்னா இது கருவேப்பிலை. எனக்கு இப்படி போட்டு வச்சு இப்படி எடுத்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் என்னன்னா அந்த அளவுக்கு எனக்கு
பொறுமை இல்லை. ஸோ அதனால எங்கள் மம்மி பண்ணுவாங்க. நிறையா இருக்கும்போது எல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க. இது கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. அதான் இப்படி போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு வருது. நம்ம அப்படியே போட்டுட்டோன்னா எல்லாம் கெட்டு வேஸ்ட் ஆகிடுது. இதோ எப்படியோ ஒரு 3 டேஸில் காலி ஆகிடும். இது என்ன பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஹஸ்பண்ட் தெரியாத வாங்கின்னு வந்துட்டார் நேற்று. நான் என்ன வாங்கின்னு வர சொன்னேன். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா இதெல்லாம் மாட்டினுக்குது. அது செத்து போன புதினா, இது ஃப்ரெஷ்ஷு நல்லா இருக்கு. ஒரு இஞ்சி போய் மாட்டேன். இஞ்சி சுக்கா மாறிடுச்சு. இது எப்போ வாங்கின இஞ்சின்னு தெரில. இதில் வந்து டீ போட்டு குடிக்கலாம். இப்போ டீயில் போட்டு இஞ்சி சுக்கு காப்பி போட்டு குடிக்கலாம். ஸோ இந்த இது இதாகிடுச்சு. இது ஏன் நாங்கள் அந்த பாக்ஸ் எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லைனால இந்த பாக்ஸை நாங்கள் எடுத்துட்டோம். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் நாங்கள் ஜாஸ்தி வாங்கி வைக்காதனால இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நினைக்கிற தக்காளி விலை. வந்து கவரில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இல்லைன்னா அது வெளியே தான் இருக்கும். இப்போது கிடக்கோசம் கொஞ்சம் பயந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. நேற்று நைட்டு மீந்த ரைஸு. இது எங்கள் மம்மி தோசை மாவு போட்டுருவாங்க. நாங்கள் தோசை மாவு மட்டும் அப்பப்போ அரைச்சி வச்சுக்குவோம் ஃப்ரிட்ஜில். ஸோ இது வந்து நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு தோசை அரைப்போம், மாவு அரைக்குவாங்க. அப்போ இது போட்டு யூஸ் பண்ணிடுவாங்க ரைஸு. இது என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் மம்மி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக நெய் பண்ணுவாங்க. கீ பண்ணலான்றதுக்கோசரம் பாக்ஸில் எடுத்து பால் இடம்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது இன்னும் ஒரு 5 days 4 daysல எடுத்து கீ நெய் பண்ணிடுவோம். செய்யும் போது நான் காமிக்கிறேன். மாவு தோசை மாவு நேற்று தான் அரைச்சி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் இட்லி சுட்டோம். இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது. இது நாளைக்கு சுட்டுருவோம். நாளைக்கு திருப்ப அரைக்குவாங்க எங்கள் மம்மி. ஸோ இந்த போர்ஷனும் முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சு. இதெல்லாம் இப்போ எடுத்து உள்ளே வைக்க மாட்டேன். எங்கே பாருங்க, ஒரே வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டாங்க. கட்டி ஆகிட்டுக்குது ரொம்ப. இல்லைன்னா வச்சுக்கிறாங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தேங்காய் கீழே வச்சா கெட்டுருமா. ஃப்ரீசரில் துருவி வச்சுக்கிறாங்க தேங்காய். இது என் மம்மி எப்போவுமே தேங்காய் மட்டும் இப்படி சொரண்டி டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. கீழே வைக்க மாட்டாங்க. கீழே வச்சாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் டோரே ஓப்பன் பண்ண முடியல. எங்கள் பாருங்க அவ்வளோ கட்டிட்டு. இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் எல்லாம் ஃபுல்லு மெல்ட் ஆன பிறகு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் தான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீனிங்கு. இதை மெல்ட் பண்ணோம். ஓ பாருங்கள், இது ஓப்பனே பண்ண முடியல. இதில் வந்து பட்டரெல்லாம் மாட்டின்னுக்குது. இது வந்து 5 days எங்கள் மம்மி ஐஸ் வாங்கின்னு வந்தாங்க எங்கள் பாப்பாவுக்கு. இந்த கேண்டி மாதிரி ஐஸ் கேண்டி மேங்கோ ஃப்ளேவர், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாயின் வர அன்றைக்கி வந்து அதுக்கு ஈவினிங்கு கோல்ட் ஆயிடுச்சு, ரொம்ப தொண்டெல்லாம் கட்டினுச்சு. ஸோ அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் அதுக்கு கொடுக்கவே இல்லை. அது அப்படியே காட்டுது. பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிட்டுருக்குது. ஃபுல்லாக ஜூஸ் மாதிரி ஆகிட்டுருக்குது. ஸோ இதில் ஒரு பட்டர் மாட்டேன்னுக்குது. ட்ரை பண்ணுறோம். ஃபைனலாக எடுத்துட்ட பட்டரு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் எங்களோட ஃப்ரிட்ஜ்.
ஃப்ரிட்ஜ் டூர் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ளீனிங் பண்ண போகிறேன். பாருங்க எவ்வளோ கலீஜாக இருக்குது, எவ்வளோ ஐட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து கவரில் இருக்கிறதெல்லாம் க்ளீனாக ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுல வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் டூர் முடியுது, இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஸ்டெஃபி ஷாலு vlogsக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.